ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியல் இன்னைக்கு எபிசோடு பார்க்கலாம். செர்ரியை பார்க்குறாங்க கேபியும் பூமியும் போலீஸ் ஸ்டேஷனில் போய். அப்போ செர்ரிக்கு ஆறுதல் சொல்கிறா பூமி. கண்டிப்பாக நீ வெளியில் வருவேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல செர்ரி சொல்கிறார், உங்களால் முடியாது. ஏன்னா இந்த கேஸுக்கு பின்னாடி அபூர்வா இருக்கான்னு தெரிஞ்சிருக்கு இல்லையா. நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் என்ன வெளியில் விடாத அளவுக்கு தான் அவங்க பார்த்துப்பாங்க. என்ன வெளியில் எடுக்கணும்னா அது ககனனால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு செர்ரி சொல்ல, ககன்கிட்ட யாருடா பேசுறது, பூமி வேற பேச முடியாது அப்படின்னு கேபி சொல்ல, ஆமா மாமா, என்னால் பேச முடியாது, நீங்கள் தான் பேசணும், கண்டிப்பாக அவரால் மட்டும்தான் வெளியில் கொண்டு வர முடியும் செர்ரியேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் கேபி சொல்கிறாரு, இந்த லில்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஆர்ஐ கூட ஃபைல் பண்ணியிருக்காங்கம்மா, கோர்ட்டுக்கு கண்டிப்பாக இவனை கூட்டிகிட்டு போய் தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, அந்த லில்லி வாயாலேயே உண்மை வர வச்சு இந்த கேஸை நம்ம வாபஸ் வாங்கலாம் வாமாமான்னு கூட்டிகிட்டு போகிறா. இங்கே அபூர்வா லில்லி கிட்ட போய், தேங்க்ஸ் லில்லி, நான் சொன்ன மாதிரி நல்லா ஆக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ன உடனே லில்லி அழுதுகிட்டே சொல்கிறா, நான் இங்கே வரும்போது உங்கள் எல்லார் விடையும் எனக்கு செர்ரி தான் நல்ல ஃப்ரெண்டு. நானாக அவன் மேலே தவறி விழும்போது கூட அவன் அட்வான்டேஜ் எடுத்துக்கல, ரொம்ப நல்ல பையன். நக்ஷத்ரா, நீ எதுக்கு அவனை வேணான்னு சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் அவன் மேலே விழும்போது கூட எனக்கு இந்த ஜென்மத்தில் நக்ஷத்ரா மட்டும்தான் பொண்டாட்டி, அவளை தவிர வேறு யாரையுமே நான் டச் பண்ண மாட்டேன்னு என்கிட்ட சொன்னவன். நான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக என் மனசாட்சி என்னை கொல்லுது அப்படின்னு அவ சொல்ல, அப்போ தப்புன்னு தெரிஞ்சு எதுக்கு பண்ண அப்படின்னு சித்தி கேட்க, வேற எதுக்கு, பணத்துக்காக தான் அப்படின்னு நக்ஷத்ரா சொல்ல, என்னது பணத்துக்காக பண்ணனா, ஏகப்பட்ட பணம், காரு, பங்களா எல்லாம் நான் அமெரிக்காவில் இருக்குது, எனக்கு இப்போதைக்கு தேவை என் அப்பா அப்படின்னோடனே, என்னது அப்பாவா, என்னாச்சு சந்தோஷுக்கு அப்படின்னு சித்தி பதற, எரிச்சல் ஆக்காத, ஜஸ்ட் கிட்னாப் தான் பண்ணேன் அப்படின்னு அபூர்வா சொல்ல, ப்ளீஸ் எங்கள் அப்பாவை விட்டுருங்க, நாங்கள் அமெரிக்காவே போயிடுறோம் அப்படின்னு லில்லி சொல்ல, இங்கே பாரு, வெளியில் எங்கேயாவது நான் தான் உங்கள் அப்பாவை கிட்னாப் பண்ணேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, உங்கள் அப்பாவோட மூச்சு நின்றுடும்னு அபூர்வா மிரட்டுறாங்க. இங்கே பாரு, இது என்னோட மாஸ்டர் பிளான், எனக்கு தேவை அந்த செர்ரிக்கு தண்டனை கிடைச்சி அவன் ஜெயிலுக்கு போகணும், அது வரலுமே நீ இதே மெயின்டைன் பண்ணிக்கோ, அதை வெடுத்து உன் அமெரிக்க அறிவை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னு உங்கள் அப்பாவை இந்தியாவிலே சமாதி ஆக்கிடுவேன். இங்கே பார், நீ இங்கே இருந்தேன்னா பூமி உங்ககிட்ட பேசி உண்மையை வர வச்சிருவா, அதனால் இப்போ நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வைப்பேன், அவனுக்கு தண்டனை கிடைக்கிற வரலும் நீங்கள் ரெண்டு பேருமே என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு லில்லியை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா அபூர்வா. சித்தியோ, ஐயோ சந்தோஷம் எப்படியாவது காப்பாற்று கடவுளே, இவகிட்ட இருந்து எப்படி சந்தோஷம் நான் காப்பாற்றுறதுன்னு பிளான் பண்ணி அபூர்வா பின்னாடியே ஓடுறாங்க. அபூர்வா லில்லி கிட்ட சொல்கிறாங்க, ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ளே நீ ரெடியாக உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இருக்காங்க. என்ன உனக்கு இப்படி வேர்த்திருக்கு, நான் தொடச்சு விடட்டா இல்ல ஜூஸ் எடுத்துட்டு வரட்டா அப்படின்னு சித்தி கேட்க, ஓவர் ஆக்ட் பண்ணாது, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு அபூர்வா கேட்குறாங்க. அந்த செர்ரிக்காக சந்தோஷ கிட்னாப் பண்ணிட்டேன், ஆமா எதுக்காக செர்ரி ஜெயிலுக்கு போகணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்க, அந்த பூமிக்கு அவன் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கான், அதனால தான் அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன், அடுத்த செக்கு கேபிக்கு வைக்க போறேன்றாங்க. அபூர்வா நக்ஷத்ரா கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் அப்பா வருவார், நல்லா ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே சரச்சந்திரா உள்ளே வராரு, ஓன்னு ஒப்பாரி வைக்கிறா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அந்த செடி நல்லவன் இல்லை, ஒரு செடிக்கு புடவை கட்டி விட்டால் கூட அதை விட மாட்டான், அந்த மாதிரி கெட்ட புத்திக்காரன், வேணான்னு எத்தனையோ முறை சொன்னான், அந்த லில்லி கிட்ட இப்படி நடக்காதன்னு சொல்லியிருக்கேன், உன்னை நான் செருப்பால் அடிப்பேன்னு என்னையே மிரட்டினா, உன் தலையத்தில் அப்படி தான் எழுதியிருக்கன்னு அதை நம்ம எரேஸா பண்ண முடியும், அவன் ஜெயிலேருந்து வந்த உடனே உங்கள் அப்பா அவனுக்கு புத்திமதி சொல்லி நல்லா வாழ வைப்பாருமா அப்படின்னு அபூர்வா சொல்ல, இப்போ கூட அவன் திருந்த மாட்டாமாமே அப்படின்னு அழுவ, சரி இப்போ என்னதான் பண்ணலாம் நம்ம அப்படின்னு சரச்சந்திரா கேட்க, எனக்கு அவங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும்னு கேட்குறான். அதே நேரம் பூமியும் கேபியும் வீட்டுக்கு வராங்க. பூமி வீடு ஃபுல்லாக லில்லியை தேடுறா. என்னாச்சு, செரியா கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு மீரா கேட்க, இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அண்ணி தான் அப்படின்னோடனே, அண்ணி ஏன் இதில் இழுக்கிறீங்க அப்படின்னு அவ அப்பாவியாக கேட்குறா. அப்பா வீட்டில் லில்லி இல்லை அப்படின்னு பூமி சொல்ல, அவையே இங்கே இருக்க போகிறா, இவ்வளோ அவமானம் நடந்த பிறகு இந்த வீட்டில் இருப்பாளா அப்படின்னு அபூர்வா சொல்ல, அப்போ எங்கே இருப்பான்னு சொல்லு, உனக்கு தெரியுமே அப்படின்னோடனே, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, இந்த கேஸை கொடுக்க வச்சுதான் நீ தான் எனக்கு தெரியும் அப்படின்னோடனே, பார்த்தீங்களா மாமா, எந்த அம்மாவது தான் பொண்ணோட லைஃப்பை கெடுக்க பார்ப்பாளா, எந்த மாதிரி பழியெல்லாம் என் மேலே போடுறான்னு நீலி கண்ணி வடிக்கிறாங்க அபூர்வா. வாவ், என்னமோ ஆக்ட் பண்ணுறீங்க, சூப்பர் அப்படின்னு கை தட்டிட்டு பூமி சொல்ல, அந்த கோபத்தில் சரச்சந்திரா பூமி அடிக்க வரும்போது, வேண்டாம் மாமா வேண்டான்னு அபூர்வா தடுக்கிறாங்க. பாத்தியா, உன்னை அடிக்கிறது கூட அபூர்வாக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் தடுக்கிறா, முதல்ல அவளை தப்பா பார்க்குற கண்ணோட்டத்தை நிறுத்து அப்படின்றாரு. உடனே கேபியோ, எனக்கும் தெரியும் அபூர்வா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்ல, முதல்ல நீ நிறுத்து, உன் வளர்ப்பே தப்புன்னு நான் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி நடந்திருக்கான், அவன் பேரே இந்த வீட்டில் இனிமேல் யாரும் எடுக்கக்கூடாதுன்னு சரச்சந்திரா ஆர்டர் போட்டு போகிறாரு. தாரா தான் அண்ணன் துருவை உள்ளே கூப்பிட்டுட்டு, எனக்காக தான் அவர் வந்திருக்காருன்னு நினச்சேன், ஆனால் உனக்காக தான், உன்னை மாப்பிள்ளையாக்கிக்கணும்னு வந்திருக்காரு, எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது, எனக்கு ககன் வேணும்
அப்படி ஒரு வேளை ககன் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு அழறா. நீ கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன்ல, நான் நடத்தி வைக்கிறேன்னு துருவ் ரூம்லேருந்து கூட்டிகிட்டு வராரு வெளியில். ககன் சொல்கிறாரு, உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஒரு முறை வந்து என் தங்கச்சியை பாருங்கள், நாளைக்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த தடங்களும் இல்லை அப்படின்னு துருவ் சொன்னவனே ரொம்ப சந்தோஷங்க. அப்போ ஓகே, அப்போ நான் வரேங்க அப்படின்னு எழுந்திரிச்சு கிளம்பி போகும்போது, ஒரு நிமிஷம் ககன், உங்ககிட்டயும் நான் ஒரு ப்ரப்போசல் வைக்கணும்னு பார்க்குறேன் அப்படின்ன உடனே, ஓ வரதட்சணையா, நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன்னு ககன் சொல்ல, பணத்தை பற்றி இல்லைங்க, என் தங்கச்சியை பற்றி தான். என் தங்கச்சி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். சின்ன வயசுலேருந்து அவள் என்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி போகிற இடத்துல அவள் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற அந்த பழக்கம் தெரியும் இல்லையா, அதை தான் நான் பின்பற்றலான்னு இருக்கேன் அப்படின்றாரு. இது கேட்ட உடனே ஷாக் ஆகி அப்படியே நிற்கிறாரு. ஐயோ கடவுளே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சி அப்படியே திகச்சு போய் நிற்கிறாரு. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க.